வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முக்கியமான செய்தி என்னென்னா, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்குள்ளேயே பல கோவில்கள் சில சன்னதிகள்லாம் இருக்குது. அதில் ஒரு சிறிய கோவில் இருக்குது. இது முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்தது. இதுக்கு வட சுவற்றில், அதாவது அந்த கோவிலோட வட சுவற்று பக்கத்தில் சோழன் தலை கொண்ட கோவீரபாண்டியன், அதாவது உத்தமச்சிலியோட தலையை கொய்த வீரபாண்டியரோட வட்டெழுத்து கல்வெட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பல கல்வெட்டுகள் எல்லாமே சோழர்கள் காலத்தில் உள்ள கல்வெட்டுகள் இருக்குது, பாண்டியர்கள் காலத்தில் உள்ள கல்வெட்டுகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தகவல்களை இந்த கல்வெட்டு மூலமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் வீரபாண்டியர் யாருன்னு தெரிஞ்சுப்போம். சோழன் தலை கொண்ட கோவீரபாண்டியன் கிபி 946 முதல் 966 வரை ஆட்சி புரிந்தவர் ஆவார். அதாவது 20 வருஷம். 3ஆம் ராசசிம்மனின் மகனான இவர் கிபி 946 ஆண்டில் தனது தந்தையின் இறப்பிற்கு பின்னர் 2 வயதிலே முடிசூட்டப்பட்டார். சோழாந்தகன், பாண்டி மார்த்தாண்டன் போன்ற சிறப்பு பெயர்களை இவர் பெற்றிருந்தார் என திருப்புடை மருதூர் கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. இது திருவிடை மருதூர் இல்லை, திருப்புடை மருதூர். மொத்தம் 3 மருதூர் இருக்குங்க. அதாவது மருதூர் அப்படிங்கிற பெயர் கொண்டது 3 இருக்குது. அதில் இது திருப்புடை மருதூருங்கிறது தான் கடை மருதூர்னு சொல்லுவாங்க. திருவிடை மருதூருங்கிறது இடை மருதூர், அதான் இடையில் இருக்குது. அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் இவருடைய சிறப்பு பெயர்களை சொல்லுது. சோழாந்தகன், பாண்டி மார்த்தாண்டன், இவருக்கு பள்ளிப்படை கூட இருக்குது. அடுத்து திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவாங்கூர் போன்ற இடங்களில் வீரபாண்டியனை பற்றிய கல்வெட்டுகளை காணலாம். வீரபாண்டியனின் 9 மற்றும் 10ஆம் ஆண்டு ஆட்சி காலங்களில் குறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் திருமங்கலம் வட்டம், கீழ்மாத்தூர் கோயில் போன்ற பகுதியை காணலாம். முக்காசி நீங்கள் வீரபாண்டியரோட கல்வெட்டு இங்கே திருவதிகளை கூட பார்க்கலாம். திருவதிகை கோவிலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த மன்னர் கட்ஸ் உள்ளவர்னு சொல்கிறேன். இவர் யாரோட தலையை கொய்தார்? உத்தமச்சிலியோட தலையை கொய்தார். இதே உத்தமச்சிலியோட கல்வெட்டு திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலில் இருக்குது. அந்த கல்வெட்டுக்கு பக்கத்துலேயே இவரோட கல்வெட்டு இருக்குது. அப்போ அதுலேருந்து என்ன சொல்ல வர்றாரு? இவன் தலையை தான் நான் கொய்தேன், இவன் தலைக்கு இவனோட கல்வெட்டுக்கு பக்கத்துலேயே என் கல்வெட்டை போறீங்கன்னு அவர் சொல்கிறார். அதுக்கடுத்து இவர் தன் தந்தை 3ஆம் ராசசிம்மன் இழந்த பாண்டிய நாட்டை சோழரிடமிருந்து மீட்டார். சோழ நாட்டை ஆண்டு வந்த சுந்தர சோழர் தன் மைந்தன் ஆதித்த கரிகாலனோடு படையெடுத்து சென்று வீரபாண்டியனோடு சேவூர் என்னும் இடத்தில் போரிட்டார். உண்மையை சொல்லணும்னா பாண்டியனோட தலையை கொய்தார் ஆதித்த கரிகாலன், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் போர்க்களத்தில் தான் கொன்றார். இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் காட்டுற மாதிரிலாம் கிடையாது. அது வரலாற்று திரிப்பு. அதை பற்றி நம்ம இன்னொரு தர சொல்லலாம். கிபி 966 நடைபெற்ற அப்போரில் ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனை கொன்றார். அப்போது வீரபாண்டியனின் வயது 22. இப்போர் வெற்றிக்கு பின்னர் மீண்டும் மதுரை சோழர்களின் கைவசம் வந்தது. அதாவது முழுமையாக வரல, ஒரு பகுதி தான். ஆனாலும் அதுக்கு பிறகு உத்தம சோழன் அவருடைய ஒரு திறனற்ற ஆட்சி. ஏன்னா உத்தம சோழனும் ஒன்றும் பெருசாலாம் ஆட்சி செய்யலை. அவர் 16 வருஷம் இருந்தாருங்கிற பேர் தான் இருந்ததே தவிர அவரால் ஒரு சிறப்புமிக்க ஆட்சியை உத்தம சோழனால் கொடுக்க முடியல. அதுதான் உண்மை. இன்னொன்று, உத்தம சோழனுடைய ஆட்சி முறை ஒரு சில பேருக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவர் ஒரு டம்மி பீஸ் மாதிரி. ஏன்னா உத்தம சோழன் காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய போர் நடந்த மாதிரிலாம் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் ஒரு டம்மியான மன்னராக இருந்தார். அவர் ஒரு புகழ்பெற்ற மன்னராகவும் விளங்கவில்லை என்பது தான் இதுலேயும் தெரியுது. அதுக்கடுத்து சோழ மன்னர்களுக்கு கப்பம் கட்டாமல் தன்னுரிமை ஆட்சியினை நடத்திய வீரபாண்டியன் தகவல்களை கூறும் கல்வெட்டுகள் மதுரை, நெல்லை, ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. சேவூர் போரில் வீரபாண்டியன் தோற்றார் என சுந்தர சோழனின் கல்வெட்டொன்றில் மதுரை கொண்ட ராசகேசரிவர்மன் எனவும் பாண்டியனை சுரமிறக்கின பெருமாள், அதாவது சுந்தர சோழன் என்ன பண்ணிடுறாரு, துரத்தி விட்டுறார். பாண்டிய மன்னனான வீரபாண்டியரை துரத்தி விட்டதுனால பாண்டியனை சுரமிறக்கின பெருமாள், அதாவது அதுலேருந்து துரத்தி விடுகிறார் அப்படிங்கிற காரணத்தினாலையும் மதுரை கொண்ட ராசகேசரிவர்மன், ஏன்னா மதுரையே ஜெயிக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பராந்தகன் ஒரு முறை ஜெயித்தார். பராந்தகன் ஜெயித்தார். அதுக்கு பிறகு கண்டராதித்தர்லாம் அது ஒழுங்காக கவனிக்கலை. அதனால் மறுபடியும் பறி போகுது. அதை மீண்டும் ஜெயிச்சு காட்டுறது சுந்தர சோழர். சுந்தர சோழர் யார்? அரிஞ்சயரோட மகன். அரிஞ்சயர் யார்? இந்த உத்தமச்சில் இருக்கார்ல, தலை கொய்யப்பட்டார்ல, அவருடைய அண்ணன். ஸோ இதுதான் உறவு முறை. இந்த உறவு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால்தான் இந்த வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெளிவாக புரியும். சோழ மன்னனுக்கு துணையாக கொடுபாளூர் மன்னன் பூத விக்ரமகேசரி வீரபாண்டியனிடம் போர் புரிந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது. நான் அதை இன்னொரு காணொலியில் தனியாக சொல்கிறேன். சோழன் தலை கொண்டன் கோவீரபாண்டியன் என தன்னை குறித்து கொண்ட வீரபாண்டியர் கொங்கு நாட்டினை தன் ஆட்சியின் கீழ் வைத்திருந்தார். அங்கே எண்ணற்ற கல்வெட்டுகள் இருக்குது இவரை பற்றி. இவர் பெயரால் வீரபாண்டி என்ற ஊர் ஒன்று உள்ளது. நிறையா இருக்குங்க வீரபாண்டி. கொல்லிமலையில் பாண்டியார் என்னும் ஆறு இவர் பெயரில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வீரபாண்டியனின் 20 ஆண்டு ஆட்சி கால கல்வெட்டுகளை இன்றளவும் உள்ளன. இப்பாண்டிய மன்னனின் ஆட்சியின் பின்னர் சோழ பேரரசினால் பாண்டிய நாடு ஆட்சி செய்யப்பட்டது. இத்துடன் முற்கால பாண்டியர் வரலாறு முடிவிட்டது. அதாவது என்னன்னா, இவர் தான் ஒரு தன்னாட்சியோட ஆட்சி புரிந்தாருங்கிறத நான் சொல்ல வரேன்.
இந்த வீரபாண்டியருக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாருமே சோழர்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க. இப்போ எப்படி நம்ம மாரவர்ம குலசேகர பாண்டியன் அவங்களெல்லாம் வந்து பின்னால் வந்த பாண்டியர்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டு 3ஆம் ராஜராஜன் 3ஆம் ராஜேந்திரன்லாம் கட்டுப்பட்டு ஆட்சி செஞ்சாங்களோ, அதே அதுக்கு முன்னாடி சோழர்களுக்கு கட்டுப்பட்டு பின்னால் வந்த மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க, அதை பாண்டியர்களில். ஆனால் இந்த மன்னர் வீரபாண்டியர் மட்டும்தான் தன்னாட்சியோடு ஆட்சி செஞ்சார். அதாவது சோழர்களோட ஒரு அடிதடி போக்கு இருந்திருந்தாலும் சோழன் தனியாகவும் பாண்டியன் தனியாகவும் இருந்தார். இவர் தன்னாட்சியோடு இருந்தார். இவர் இறப்பிற்கு பிறகு பாண்டியர்கள் எழுந்து வருவதற்கு கொஞ்சம் அதிக காலமானதுங்கிறது உண்மை. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் ராஜராஜ சோழங்கிறதெல்லாம் சொல்கிறத தாண்டி சுந்தர சோழர் தான் ஒரு காரணம். ஏன்னா சுந்தர சோழர் வந்து பாண்டியர்கள் எல்லாம் கொஞ்சம் இப்படி பண்ணதுனால தான் சோழ சாம்ராஜ்யம் வெகுண்டு எழுந்ததுங்கிறது உண்மை. இதுதான் கல்வெட்டு, இதான் வட்டெழுத்து கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ சோழன் தலை கொண்ட கோவீர பாண்டியர்க்கு ஆண்டு 4 இதன் எதிர் 7 இவ்வாண்டு திருநெல்வேலி உடைய பெருமான் அடிகளுக்கு முங்குடி நாட்டு தல்லூர் துறைக்குடி இடையங்குடிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர், உவரி பக்கத்தில் இருக்குது. விடையங்குடி வாளாயின திகையன் தனிச்சை இரவும் பகலும் எரிவதாக வைச்ச திருநந்தா விளக்கு ஒன்றனுக்கு நிசதம் சூழ நாளியால் நெய் உலக்கு நெய் அட்டுவதாக வைச்ச சாவா மூவா பேராடு இவ்வாடு 50 கொண்ட படைத்தலைவன் சாத்தன் திருநெல்வேலி இவனுக்கு பேரே பாருங்க, சாத்தன் திருநெல்வேலி இவனுக்கு புனை சேந்தப்படாரன் பிரம்மபிரிய பெருந்தினை எழுத்து. பேர்லேயே திருநெல்வேலி வருது பாருங்க, 2 இடத்துல வந்துடுது. அதாவது இறைவன் பேரே வந்து திருநெல்வேலி உடைய பெருமானடிகள்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெல்லையப்பர்னு சொல்கிறோம்ல, அதை வந்து திருநெல்வேலி உடைய பெருமானடிகள்னு சொல்லி அந்த காலத்து மக்களே அவங்க பேருக்கு பின்னாடி திருநெல்வேலிங்கிற பேரையும் சேர்த்துருக்காங்க. விளக்கம் மங்களம் உண்டாகட்டும். சோழன் தலை கொண்ட பாண்டிய பேரரசரான வீரபாண்டியரின் 11வது, அதாவது அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, முதல் 4+7 ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 957ஆம் ஆண்டு கல்வெட்டுது. யாண்டு 4 இதன் எதிர் 7 இவ்வாண்டுங்கிறது தான் அந்த 4+7ங்கிற அர்த்தம். சரி, திருநெல்வேலி உடைய பெருமான் அடிகளுக்கு, அதாவது நெல்லை கோவில் இறைவனுக்கு இரவும் பகலும் ஒரு நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு யார் தானம் கொடுக்குறாருன்னா, முங்குடி நாட்டு, இதை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பகுதியெல்லாம் முங்குடி நாட்டு தல்லூர் துறைக்குடிங்கிறது புதுக்கோட்டை சைடு, இடையங்குடிங்கிறது ஓரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ஊரை சேர்ந்த திகையன் தனிச்சை அப்படிங்கிறது என்ன செய்கிறாருன்னா 50 ஆடுகளை சாவா மூவா பேராடு என்ற திட்டத்தின் மூலமாக தானமாக கொடுக்கிறார். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ராஜராஜ சோழன் பிறகு வந்தவர் தான். அவருக்கு முன்னாடியே வீரபாண்டியர் காலத்துலேயும் இதே சாவா மூவா பேராடு திட்டம் இருந்திருக்குங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக தெரியுது. அதுக்கு அடுத்து இந்த 50 ஆடுகள் மூலம் வரும் ஒரு உலக்கு நெய்யை தானம் கொடுத்து அதுலேருந்து மாற்று பணம் எவ்வளோ வருதுன்னா, ஒரு உலக்கு நெய், அதாவது 336 மில்லிலிட்டர். அதை தினமும் சூழ நாடி, அது ஏதோ ஒரு அளவீடு, அதை வச்சு அளப்பதாகவும், அந்த 50 ஆடுகளையும் யார்கிட்ட கொடுக்குறாங்க, படைத்தலைவர்கிட்ட. பொதுவாக தானம் யார்கிட்ட கொடுப்பாங்க, சபையினர்கிட்ட கொடுப்பாங்க, கோவில் பண்டாரத்திட்ட கொடுப்பாங்க. ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக படைத்தலைவர், அதாவது போர்க்களத்தில் படைக்கு தலைவராக இருக்கிறவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் தான் யார், இந்த சாத்தன் திருநெல்வேலி, அவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. கொடுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த சாத்தன் திருநெல்வேலிக்கு உதவியாக இருக்கிற ஒரு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சேந்தப்படாரன் பிரம்மபிரிய பெருந்தினை. உதவிங்கிறது தான் இங்கே புனைன்னு சொல்கிறாங்க. புனைன்னு நீங்கள் கல்வெட்டில் பார்த்துருப்பீங்க, அது வந்து உதவின்னு அர்த்தம். இவர் ஒரு பிராமணர், இது இவரின் கையெழுத்து, அதுதான் இது இவரின் எழுத்துங்கிறது, இது இவரின் கையெழுத்துன்னு சொல்கிறாங்க. கோவில்களுக்கு கொடுக்கப்பட்ட தானம் ஊர் சபையிடமோ பண்டாரத்திடமோ கொடுக்காமல் சில நேரத்தில் யார்கிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு, படைத்தலைவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன தெரியுதுன்னா, படைத்தலைவர்கள் வெறும் போர் புரிஞ்சிட்டு மட்டும் இல்லை, கோவில் பணிகள்லையும் கோவில் நிர்வாகத்திலும் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த கல்வெட்டு வாயிலாக நமக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், சோழர்கள் கல்வெட்டும் முக்கியம், சேரர்கள் கல்வெட்டும் முக்கியம், பாண்டியர்கள் கல்வெட்டும் முக்கியம். மாமன்னர் வீரபாண்டியரின் புகழ் ஓங்குக. இந்த தகவல் வந்து ரொம்ப முக்கியமான தகவல். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.